ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போது TN 11th மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.4ல் 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் த கண்டிஷன் தட் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ax² + bx + c மே பி நெகட்டிவ் ஆஃப் த அதர், த்ரைஸ் ஆஃப் த அதர், ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர். சரிங்களா? இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு இருக்குங்களா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் இருக்கும். அதில் ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டுக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா, 2 ரூட்டில் ஒரு ரூட்டோட நெகட்டிவ் சைன் வந்து இன்னொரு ரூட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் என்ன? அந்த ரூட் இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? த்ரைஸாக இருந்தால் கண்டிஷன், மும்மடங்காக இருந்தால், ஒரு ரூட் இன்னொரு ரூட்டினுடைய 3 மடங்குக்கு சமமாக இருந்தால் கண்டிஷன் என்ன? தலைகீழாக இருந்தால் கண்டிஷன் என்ன? ஒரு ரூட் இன்னொரு ரூட்டினுடைய தலைகீழாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? இதுதான் கொஷின். சரிங்களா? நெகட்டிவாக இருக்கிறதுக்கான கண்டிஷனு, த்ரைஸாக 3 மடங்காக இருக்கிறதுக்கான கண்டிஷனு, அண்ட் தலைகீழ் ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ax² + bx + c = 0. இப்போ இதுக்கு நான் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூட் எடுத்துக்கிறேன். லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோமா? ஈக்குவேஷன் 1 ரூட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா, த சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது -b/aக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிறது c/aக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அது ஃபார் ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. மொத்தம் 3 கேஸாக நான் பிடிச்சாச்சு. இப்போ நம்மளுடைய சப்டிவிஷன் 1 பாருங்கள். சப்டிவிஷன் 1 சொல்கிறாங்க, ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டினுடைய 3 மடங்குக்கு சமம். அவ்வளோதானா? சரி, நெகட்டிவ். அப்போ சப்டிவிஷன் 1 படி நான் என்ன செஞ்சுக்க அப்படின்னு சொன்னால், லெட் ஆல்ஃபா = -பீட்டா. ஆல்ஃபா வந்து -பீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஆல்ஃபாக்கு பதிலாக -பீட்டான்னு எடுக்கிறேன். அப்போ நேராக கொண்டு போய் நான் என்னுடைய 2வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், -பீட்டா + பீட்டா = -b/a. that implies -beta + beta 0 ஆயிரும். 0 = -b/a. அப்போ ஆட்டோமேட்டிக்காக a கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே பண்ணோம்னா a இங்கே போச்சுன்னா 0 மல்டிப்ளை 0 ஆயிரும். அப்போ -b = 0. அப்போ சிம்பிளி b = 0 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கிடச்சிடும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். பட் இருந்தால் கூட நான் ப்ராடக்ட்டையும் செக் பண்ணுறேன். ப்ராடக்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபாக்கு பதிலாக -பீட்டா போடுறப்ப -பீட்டா × பீட்டா = c/a. ஸோ என்ன சொல்லிடலாம்னா -β². பீட்டா × பீட்டா² வரும். ஆனால் -1 தான் இருக்குது. அதனால் -β² = c/a. இங்கே இந்த மாதிரி ஒரு கேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கண்டிஷன் சொல்கிறத விட பெட்டர் வந்து இதான கண்டிஷன், b = 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ax² + bx + c = 0ல் கிடைக்கக்கூடிய 2 ரூட்டில் ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டினோட நெகட்டிவ் சைனுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னால், ஓகேங்களா? ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டோட நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கிவன் ஈக்குவேஷனில் b 0 ஆனால் போதும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0 ஆனால் போதும். அப்போ இங்கே கண்டிஷன் என்னென்னா, therefore the necessary கண்டிஷன் வந்து b = 0 தான். ஓகேங்களா? நெசசரி கண்டிஷன் வந்து b = 0ன்னு சொல்லி ஃபஸ்ட் கேஸை முடிச்சிடலாம். அடுத்து செகண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டினுடைய த்ரைஸுக்கு சமமாக இருக்கணும். அப்படி தான் 3 மடங்குக்கு. ஓகே, ஓகே, ரைட். ஸோ அப்போ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி எடுத்துக்கிறோம்னா, லெட் இங்கே வந்து நீங்கள் எழுதுகிறப்ப என்ன செய்யணும், தேவையான கட்டுப்பாடு b = 0ன்னு எழுதிக்கணும். ஓகே, இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா என்ன சமன்பாடு 1 மூலங்கள் எங்கே அப்படின்னு தமிழில் எழுதிக்கலாம். ஸோ கேஸ் படி ஆல்ஃபா = 3βன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ஃபா = 3β. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நேர் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஆல்ஃபாக்கு பதிலாக 3β + பீட்டா = -b/a. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து 3β + பீட்டா 4β = -b/a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், தேவைன்னா பீட்டா = -b/4a அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கலாம். பீட்டா = -b/4a. இப்போ இதே இதை தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்னா ஆல்ஃபா × பீட்டா இல்லையா? இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக 3β
பீட்டாக்கு பதிலாக பீட்டான்னு வச்சுக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? சி பை ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து சி பை ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன டைம் கிடைக்கும்னா 3 பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ. 3 பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ. இதுலேருந்து பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை 3a அப்படின்னு சொல்லிடலாம். பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை 3a. ஓகே, ரைட். ஸோ பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 பை சிஏ. இப்போ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் நம்பர் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ கூட பியில் சப்ஸ்டியூட் பண்ணட்டுமா? சப்ஸ்டிடியூட் ஏ இன் பி. அப்போ என்ன ஆகும்னா பீட்டாக்கு பதிலாக மைனஸ் பி பை 4a போட போகிறேன். அப்போ மைனஸ் பி பை 4a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை 3. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிஷன் எதுவுமே கிடைக்கல, 2 ஈக்குவேஷன் தான் கிடைச்சிருக்கே தவிர நமக்கு ஒரு கண்டிஷன் பேஸில் நமக்கு எதுவுமே கிடைக்கல. இது 0 இருந்தால் போதும், அல்லது இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கல. பி வந்து சிக்கு ஈக்குவலாக இருந்தால் போதும், அல்லது சி வந்து ஏக்கு ஈக்குவலாக இருந்தால் போதும், அல்லது சி வந்து பியினுடைய 2 டைம்ஸாக இருந்தால் போதும், அல்லது பியோட வேல்யூ 0 வாங்கணும், சியோட வேல்யூ 0 ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிஷன் கிடைக்கல. ஒரு ஈக்குவேஷன் தான் ஜெனரேட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏபி அந்த ரெண்டையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் ஏயும் ஈக்குவேஷன் நம்பர் பியும் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏ ஈக்குவேஷன் ஒன்று பி ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பி ஸ்கொயர் பை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் பை 16a ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை 3a. ஓகேவா? ஸோ ஒரு ஏ ஸ்கொயர் ஒரு ஏ கட் பண்ணியாச்சுன்னா ஒரு ஏ பாக்கி இருக்கும். ஸோ இங்கே 16 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் வந்து 3b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ac. இங்கே ஒரு ஏ இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 16ac. அப்போ 3b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ac. இதுதான் செகண்ட் இதுக்கான கண்டிஷன். இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்மளோட 2 கண்டிஷனில் இருந்தும் கிடைச்ச ஒரு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கிட்டோம். 3b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ac இருக்கணும். ஓகேங்களா? அல்லது b ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ac பை 3 அப்படின்னு சொல்லிக்கலாம் நாம. ஸோ இப்போ இது செகண்ட் சப்டிவிஷனுடைய கண்டிஷன். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்தாங்கன்னா 1 ரூட் இஸ் த ரெசிப்ராக்கல் ஆஃப் த அதர். அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பை பீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டினுடைய தலைகீழுக்கு ஈக்குவல், தலைகீழ் ரெசிப்ராக்கலுக்கு ஈக்குவலாக இருந்தால். அப்போ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஆல்ஃபாக்கு பதிலாக 1 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 1 ப்ளஸ் பீட்டா பை பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மேலேயும் ஒரு பீட்டா இருக்குது, கீழே ஒரு பீட்டா இருக்குது, கட் பண்ணலாம் வழி இல்லை. ஸோ அப்போ இதை நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இதுலேருந்து கண்டிஷன் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் இதோடு அப்படியே நிறுத்திக்கிறேன். அடுத்து மூணாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபாக்கு பதிலாக 1 பை பீட்டா, பீட்டாக்கு பதிலாக அதே பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ ஒரு லாஜிக் இருக்குது, பீட்டா அண்ட் பீட்டா ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு 1 தான் இருக்கும். இந்த ஏவை கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஏ ஈக்குவல் டு சி. நேச்சுரலாக பார்த்தா தெரியும். அப்போ கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ சியோட வேல்யூ, அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரூட்ஸ் ஆர் ரெசிப்ராக்கல் டு ஈச் அதர். ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டினுடைய தலைகீழுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து தேர்ட் சப்டிவிஷன் சொல்லக்கூடியது. செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் அது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்டூ கான்ஸ்டன்ட், அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 16ஓட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ரூட் இன்னொரு ரூட்டினுடைய த்ரைஸ் 3 மடங்கிற்கு சமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டினுடைய நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டினோட நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0வாக இருக்கும்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.